கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளவுட்னா என்ன, ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, பப்ளிக் க்ளவுட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் இது. இது வந்து விஎம்ஆர் கற்றுக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கலாம் இல்லை. காமனாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இந்த டெக்னாலஜியில் காமனாக எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு டாபிக் இது. ப்ரைவேட் க்ளோன்னா பப்ளிக் க்ளோன்னா என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு டாபிக் இது. ஸோ இது ஒரு காமன் அவேர்னஸ் டாபிக் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ப்ரைவேட் க்ளவுட் வெர்சஸ் பப்ளிக் க்ளவுட். க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போ அடிக்கடி எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? யாரை கேட்டாலும் க்ளவுடுன்றாங்க, ஏஏன்றாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்? க்ளவுட் அப்படின்னு ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் க்ளவுட்? க்ளவுட்னா என்ன? நீங்கள் வந்து க்ளவுடை எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். லைக் நீங்கள் ரோட்டில் போய் பார்க்கலாம், ஆஃபீஸ் போய் பார்க்கலாம், வீட்டிலேருந்து பார்க்கலாம். பட் த சேம் வே நீங்கள் ஒரு க்ளவுடில் ஒரு டேட்டா வச்சுருந்தீங்கன்னா த டேட்டா கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர். நீங்கள் இந்தியாவில் இருந்தால் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யூஎஸில் இருந்தாலும் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வேறெவர் யூ கோ, எங்கே இருந்தாலும் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ரெண்டு டைப் ஆஃப் க்ளவுட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் க்ளவுட், ஸோ இன்னொன்று வந்து பப்ளிக் க்ளவுட். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ் இது. ஸோ எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது இந்த க்ளவுட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பப்ளிக் க்ளவுட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்படுற எல்லாமே பப்ளிக் க்ளவுட். உதாரணத்துக்கு ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர், ஜிசிபி, ஐபிஎம் க்ளவுட், அலிபாபா க்ளவுட், இவங்க எல்லாருமே ஒரு பப்ளிக் க்ளவுட். ஸோ வாட் இஸ் த ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் க்ளவுட் ஆர் ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் ப்ரைவேட் க்ளவுட்? இப்போ நான் வந்து சென்னை சிட்டிக்கு போகிறேன். சென்னை சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னா நான் என்னோடய ஊரில் இருந்து ஒரு வேலைக்காக சென்னை சிட்டிக்கு போகிறேன். ஸோ அப்படி சென்னை ஒரு மெட்ரோ சிட்டி. அந்த சிட்டிக்கு போகிறப்ப எனக்கு என்னென்ன எசென்ஷியல் தேவை, தங்குறதுக்கு இடம் தேவை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவை. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நான் இங்கேருந்து வேலைக்கு அங்கே போகிறேன். அப்போ தங்குறதுக்கு இடம் அப்படின்னா நான் ஒன்று ரெண்டட் ஹவுஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் பார்க்கலாம், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். இது ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஹவுஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். அல்லது என் கையில் காசு இருக்குது, நான் வந்து சென்னையில் தான் செட்டில் ஆக போகிறேன், எனக்கு வந்துட்டு நான் இங்கேயே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா நான் வந்து பெர்மனெண்ட்டாக ஓன் ஹவுஸ் கட்டிக்கலாம். இதான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸு. ப்ரைவேட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் மெயினாக முக்கியமான யார் அப்படின்னா விஎம்ஆர். விஎம்ஆர், நீங்கள் ஆன் ப்ரிமிஸில் வச்சுருக்க டேட்டா சென்டர்ஸ், ஓப்பன் ஸ்டாக், இதெல்லாமே ப்ரைவேட் க்ளவுட். இந்த செஷன் முடிகிறப்ப இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு தெளிவான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ
இதுக்கு ரெண்டுக்கும் என்ன? இப்போ நான் வந்து சொந்தமாக வீடு கட்ட போகிறேன்னா அல்லது ரெண்டுக்கு ஒரு வாடகை கொடுத்து ஒரு வீடு வாங்க போகிறேனா அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னோட இது இருக்கும் நான் சென்னைக்கு போகிறப்ப. பட் த சேம் வே உங்களுக்கு ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வர் வந்துட்டு பில் பண்ணணும். அப்போ அந்த சர்வர் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணணும். சர்வர் வந்து ஹோஸ்ட் பண்ணணும். அந்த சர்வர் ஹோஸ்டிங் சொல்லுவோம். சர்வர் ஹோஸ்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? என்ன மாதிரி சர்வர்ஸ்? அப்ளிகேஷன் சர்வர்ஸ், டேட்டாபேஸ் சர்வர்ஸ், வெப் சர்வர்ஸ், டிஎன்எஸ் சர்வர், ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ஸ், பேக்கப் சர்வர்ஸ், இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஒரு ஆப் பில்ட் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு டெலிவரி ஆப்பாக இருக்கலாம், ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது புக் செல் பண்ண போகிறீங்க, ஏதோ நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு சென்னையில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க. உங்களுக்குன்னு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆப் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் இது. அப்போ இந்த மாதிரி சினாரியோவில் எனக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு சர்வர்ஸ் தேவை. ஒரு அப்ளிகேஷன் சர்வர் வேணும், வெப் சர்வர் வேணும், பேமெண்ட் கேட்வே வேணும், டேட்டாபேஸ் சர்வர் வேணும், இதெல்லாமே வேணும். அப்போ எனக்கு சர்வர் தேவைப்படுது. அந்த சர்வரை எப்படி நான் வாங்குறது? அந்த சர்வரை எப்படி நான் உருவாக்குறது? ஐ எம் நாட் டெக்கி. இப்போ ஒரு மளிகை கடை ஒருத்தர் வச்சுருக்காரு. அவருக்கு பெருசாக டெக்னிக்கலாக நாலேஜ் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு காமன் பப்ளிக் அவர். அப்போ அவருக்கு அந்த சர்வர் வேணும் அப்படின்னா, அதே மாதிரி பை த சேம் வே அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. மந்த்லி நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணிப்பேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறாருன்னா he will go for public cloud. அவரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு பப்ளிக் cloud தான் ரொம்ப ஆப்டான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 3 சர்வர் தேவைப்படலாம். அந்த 3 சர்வருக்காக ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சர்வர் எங்கேருந்து வருது? இப்போ இதே நீங்கள் வந்து அமேசானில் இருந்தோ இல்லை அசியூரில் இருந்தோ நீங்கள் சர்வர் வாங்கினாலும் அந்த சர்வர் எங்கேருந்து வருது? ஒரு டேட்டா சென்டர்லேருந்து தான் வருது. சரிங்களா? ஒரு டேட்டா சென்டர் போட்டு அந்த டேட்டா சென்டர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறான். அப்போ என்கிட்ட டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுற அளவுக்கு காசு கிடையாது. ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு கடை வச்சு ரன் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஆப் நான் இப்போ டெவலப் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சர்வர் தேவைப்படுது. அந்த சர்வரை நான் வந்து இவங்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். இந்த AWS, அமேசான், இவங்கிட்டேருந்து அசியூர், இவங்ககிட்ட நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், போன கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு சர்வரை நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும், ஒரு ஃபிசிக்கல் சர்வரை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 15 லட்சம் வேணும். ஒரு சர்வரை ஃபிசிக்கலாக நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு நான் மெனி டைம்ஸ் நான் காமிச்சிருக்கேன். லெட் மீ ஷோ அகேன். ஸோ இது ஒரு ரேக் சர்வர், இந்த மாதிரி தான் சர்வர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்வரை நீங்கள் வாங்கி பில்ட் பண்ணணும்னா ஒரு சர்வர் வாங்குறதுக்கு உங்களுக்கு 15 லட்சம் ஆகும். மினிமம் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ஆகும். அப்போ ஒரு சர்வருக்கே அவ்வளோனா ஒரு 4 சர்வர் அப்படிங்கிறப்ப எங்கேயோ போயிடுது. அது டேட்டா சென்டர் வைக்கணும், ரேக் வைக்கணும், ஒரு ரூம் வேணும், UPS, பவர் பேக்கப், இதெல்லாம் வேணும். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், அதில் டெலிவரி ஆப் நான் கொண்டு வர போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இது என்னால் பாசிபிளே கிடையாது. என்னால் டேட்டா சென்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா சென்டர் மூலமாக என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஐம் நாட் மோர் டெக்னிக்கல். அந்த மாதிரி சினாரியாவை ஐ வில் கோ ஃபார் பப்ளிக் க்ளவுட். அப்போ இந்த பப்ளிக் க்ளவுடில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? இந்த அசியூர், AWS, கூகுள் க்ளவுட், இதெல்லாம் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்வரை வாங்கிக்கலாம். அந்த சர்வர் வாங்கிட்டு மந்த்லி ஒரு 10,000 ஆர் 15,000 சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது பே அஸ் யூ கோ. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மந்த்லி ஒரு 3 சர்வர் வேணும்.
ஒரு சர்வருக்கு 20,000 பே பண்ணால் மந்த்லி எனக்கு என்ன ஆச்சு? 3 சர்வர் ஒரு 60,000 ஆச்சு, 60,000 ஆச்சு. அது என்னால் பேர் பண்ண முடியும். ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணுறேன், நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறேன், அது என்னால் பேர் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கோடி கணக்கில் என்னால் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில். அப்போ யாருக்கு இந்த பப்ளிக் க்ளவுட் அடாப்டாக இருக்கும் அப்படின்னா, முக்கியமாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஆப் நிறைய பேர் இப்போ கொண்டு வராங்க. புதுசாக மொபைல் ஆப் நிறைய வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மொபைல் ஆப் புதுசாக வருது, புதுசாக வெப்சைட்ஸ் நிறைய வருது. உதாரணத்துக்கு டூர் கைட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இப்போ வருது. லைக் என்ன ட்ரிப் அட்வைசர். இப்போ நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்து டூர் கைட் பண்ணுறதுன்னு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய வந்து எவால்வேட் ஆகிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க எல்லாமே பப்ளிக் க்ளவுட் போயிடலாம், அதுதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. ஸ்கேலபிலிட்டி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 3 சர்வர் தேவைப்படுது. எனக்கு வந்து ஒரு சர்வர் வந்து 32 GB ரேம் வேணும். அண்டு எனக்கு வந்து ஒரு 8 CPU வேணும், 1 TB ஹார்ட் டிஸ்க் வேணும். இன்னொரு சர்வர் வந்து எனக்கு வந்து 16 GB ரேம் போதும், 4 CPU போதும், 500 GB ரேம் போதும். இந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ அந்த கஸ்டமைசேஷனில் நான் சர்வரை வாங்கிக்கலாம். அமேசானில் இருந்ததோ இல்லை அஸ்யூரில் இருந்தோ நான் வாங்கிக்கலாம். நான் சர்வரை அவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அவன் எனக்கு அட்மின் கிரெடென்ஷியல் கொடுத்துருவான். அந்த கிரெடென்ஷியலை வச்சு நான் லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா, அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா நான் என் சர்வரை எங்கே இருந்ததாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மும்பைலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வருக்கு ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்துருவான். ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கும், பப்ளிக் ஐபி இருக்கும். ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்துருவோம். அந்த பப்ளிக் ஐபி மூலமாக நீங்கள் சர்வரை ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதில் என்ன வேணுமோ அதை நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் இந்த பப்ளிக் க்ளவுட் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுறான். ஏன் இந்த க்ளவுட் வந்துட்டு இவ்வளோ பெருசாக பூம் ஆச்சு அப்படின்னா காரணம்னா, டெக்னாலஜி நிறைய வளர நிறைய பேர் வெப்சைட்ஸ் நிறைய ஆரம்பிக்கிறாங்க, ஆப் நிறைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த பப்ளிக் க்ளவுடை தான் பெஸ்ட்டான ஆப்ஷன்னு அவங்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன கம்பெனி மட்டும் தான் பப்ளிக் க்ளவுட் போகிறாங்களா, பெரிய பெரிய கம்பெனி போகிறது இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, விப்ரோ, இன்ஃபோசிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், இதெல்லாம் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனி, உதாரணத்துக்கு ரெனால்ட் நிசான் ஒரு ஃபேக்ட்ரி, செயின்ட் கோபின் ஒரு கிளாஸ் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி கம்பெனிஸுமே கூட பப்ளிக் க்ளவுட்லேயும் வச்சுருப்பாங்க, ப்ரைவேட் க்ளவுட்லேயும் வச்சுருப்பாங்க சர்வர்ஸை. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் தான் அவங்க டேட்டா வச்சுருப்பாங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. பேஸ்ட் ஆன் தேர் ரெக்யர்மெண்ட் தே வில் கோ ஃபார் போத். இப்போ டிசிஎஸில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. டிசிஎஸை பொறுத்தவரைக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ அவங்க வந்து போயிங் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த போயிங் ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா போயிங்க்குன்னு டேட்டா சென்டர் வச்சுருப்பான், அவனோட ஓன் டேட்டா சென்டர் வச்சுருப்பான். அப்போ அந்த ஓன் டேட்டா சென்டர்லேயே சில சர்வர்ஸ் ரன் ஆகும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு சில சர்வர்ஸ் வந்து க்ளவுட்லேயே ரன் ஆகும் பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட். அப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் பப்ளிக் க்ளவுடும் இருக்கும், ப்ரைவேட் க்ளவுடும் இருக்கும். மெயினாக சின்ன சின்ன கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே பப்ளிக் க்ளவுட் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகே, இது நீங்கள் இப்போ எனக்கு ஒரு விஎம் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஏடபிள்யூஎஸில் ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா காஸ்ட்டு என்ன காஸ்ட் வேணும். இப்போ அது வந்து காஸ்ட் வந்து ஏடபிள்யூஎஸில் சர்வர் நீங்கள் வந்து வாங்கணும்னா அந்த காஸ்ட் கம்பேர் வித் டிஃபைன்டு பை த கான்ஃபிகரேஷன். நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷனில் நீங்கள் சர்வரை வாங்குறீங்க, எனக்கு வந்து 32 GB ரேம் வேணுமா, 1 TB ஹார்ட் டிஸ்க் வேணுமா, இல்லை 500 GB ஹார்ட் டிஸ்க் வேணுமா, அந்த மாதிரி 12 month கான்ட்ராக்ட் என்டர்பிரைஸ் பிளானு நம்ம வந்து இதை ஏஐலே கூட கேட்கலாம்.
இப்போ நான் வந்து ChatGPTல I want to build the app, build the delivery app. How to host those servers? What is the cost server? நான் வந்து ஒரு டெலிவரி ஆப் பில்ட் பண்ணுறேன். அப்போ அந்த டெலிவரி ஆப்புக்கு வந்து எனக்கு வந்து அந்த சர்வர் எங்கே ஹோஸ்ட் பண்ணணும், காஸ்ட் என்ன வருது, வேர் டு ஹோஸ்ட் யுவர் டெலிவரி ஆப், க்ளவுட் ஹோஸ்டிங் ரெக்கமெண்டடு, அமேசான் AWS, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், கூகுள் க்ளவுடு. நோ நீட் டு பை ஹார்ட்வேர், ஸ்கேலபிள், யூ கேன் க்ரோ எனி டைம், பே ஒன்லி ஃபார் வாட் யூ சி. இப்போ ஸ்கேலபிள்னா என்னென்னா, இப்போ நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து இப்போதைக்கு அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 பேர் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறான், இல்லை 100 பேர் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட சர்வரோட சைஸ் சின்னதாக இருந்தால் போதும். ஒரு 64 GB ரேமு, ஒரு 8 CPU அந்த மாதிரி இருந்தால் போதும். நாளைக்கு உங்கள் கம்பெனி வளர்ந்துருது, நீங்கள் டெலிவரி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களோட சூப்பர் மார்க்கெட்லேருந்து உங்களோட மளிகை கடையிலேருந்து டெலிவரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு உங்களோட சர்வர் வந்து 500 பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குனு நீங்கள் வந்து சர்வரோட கான்ஃபிகரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 32 GB 64 GBலேருந்து 128 GB ரேம்க்கு வந்துக்கலாம், 500 GB ஹார்டிஸ்க்லேருந்து 1 KB ஹார்டிஸ்க்கு வந்துக்கலாம். இதெல்லாமே பாசிபிள். இந்த ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அப்படி நீங்கள் மாறுறப்போ அதுக்கு தனியாக காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதை என்ன சொல்கிறான், பே ஒன்லி ஃபார் வாட் யூஸ். உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். உதாரணத்துக்கு அந்த சர்வர் நீங்கள் ஷட் டவுன் பண்ணி வச்சுருங்க, எனக்கு தேவையில்லை, அந்த ஒரு சர்வர் தேவையில்லை, அப்போ ஷட் டவுன் பண்ணி வச்சுருங்க. அப்போ ஷட் டவுன் பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஓன் சர்வர் இதில் இவனே தெளிவாக கொடுக்குறான் பாருங்கள். என்ன சொல்கிறான், புதுசாக நான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னா க்ளவுடுக்கு போயிருங்க, அதான் ரெக்கமெண்டடு. அதுவும் பாப்புலராக AWS, அஸ்யூர், கூகுள் க்ளவுடு போங்க. ஹார்ட்வேர் வாங்க தேவையில்லை, ஈஸியாக ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஓன் சர்வர் போகாதீங்க, நாட் ரெக்கமெண்ட் இனிஷியலி. நீங்கள் சர்வர் ஃபிசிக்கலாக வாங்கணும், மெயின்டெனன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். பேசிக் சர்வர் ஆர்கிடெக்சர், ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு OSக்கு வேணும், பேக் எண்டுக்கு ஒரு ஜாவா பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுக்கு ஒரு சர்வர் வேணும், டேட்டாபேஸ்க்கு ஒரு சர்வர் வேணும், ஸ்டோரேஜுக்கு ஒரு சர்வர் வேணும், மேப் இது பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வேணும், ஸ்டாக்ஸு இதுக்கு ஒரு சர்வர் வேணும். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 சர்வர் 6 சர்வர் வந்துடுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து க்ளவுட்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். சர்வர் காஸ்ட்டு, ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது ரொம்ப இனிஷியல் ப்ரைஸு. இப்போ 2 CPU 4 GB ரேம்னா 4000 ரூபா. ஆனால் இந்த கான்ஃபிகரேஷனில் உங்களால் சர்வர் எடுத்திங்கன்னா அந்த சர்வர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. க்ரோவிங் ஆப், கொஞ்சம் பெரிய ஆப்னா 5000 to 20000 யூஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப மல்டிபிள் சர்வர்ஸு உங்களுக்கு ஒரு 20000 to 60000 வருது, மாதம் வந்து வருது. லார்ஜ் ஸ்கேல் லைக் ஸ்விக்கி மாதிரிலாம் போனால் நம்ம வந்து க்ளவுடு போக வேண்டாம். ஸ்விக்கி மாதிரி ஒரு பெரிய ஆப் யூஸ் பண்ணுறோம், சொமேட்டோ மாதிரி ஒரு பெரிய ஆப் யூஸ் பண்ணுறோம், பிளிங்கிட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா சென்டரே ஓனாக போட்டுக்கலாம். ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான், உங்களுக்கு சர்வருக்கு என்ன கான்ஃபிகரேஷனோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை இது பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு I will go for Azure. To host server in Azure server host பண்ண போறேன். அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் CPU 32 GB RAM 32 GB, CPU எனக்கு ஒரு 8 CPU, ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. வாட் இஸ் த காஸ்ட்? நீங்களே டேட்டா வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம். பட் இதில் ChatGPTல கொடுக்குற கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த காஸ்ட் எல்லாமே தெளிவாக வந்துடும். யுவர் ரெக்யர்மெண்ட் 8 CPU 32 GB RAM 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, Azure VM
எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ருபீஸில் மாதம் 35,000 வருது. ஸ்டோரேஜ் காஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாதம் ஒரு 4,000 வருது. ஸோ மாதம் ஒரு 40,000 வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு சர்வர் எடுத்திங்கன்னா அந்த சர்வருக்கு மாதம் ஒரு 40,000 வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அப்போ நான் ஒரு சின்ன ஆப் போகிறப்ப எனக்கு இந்த இது ஓகே, இதுவும் எனக்கு ஓகே ஃபைன். வாட் இஸ் த ப்ரைவேட் க்ளவுட் தென்? நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, நான் ஒரு பேங்கிங் செக்டர் வச்சுருக்கேன், ஓகே, அல்லது ஒரு ஒரு பயோமெடிக்கல் கம்பெனி நான் ரன் பண்ணுறேன். பேங்கிங் செக்டார், பயோமெடிக்கல் கம்பெனி, கவர்மெண்ட் செக்டார்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே, வேறு யார் கையில் அந்த சர்வர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பயோமெடிக்கல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பேட்டன் கண்டுபிடிப்பாங்க, பேட்டன் ரைட்ஸ் வாங்குவாங்க, புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க, அது எல்லாமே சர்வரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவன் வந்து அந்த இதெல்லாம் செக்யூராக தான் வச்சுருக்குன்னு நினைப்பான். அப்போ அவனோட ஓன் டேட்டாஸில் தான் வச்சுருக்குன்னு நினைப்பான். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கஸ்டமர் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாரு, கஸ்டமர் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணுறாரு, அவரோட டிரான்சாக்ஷன் என்ன, எத்தனை கஸ்டமர், எவ்வளோ மணி உள்ளே வந்துட்டு போகுது, இது எல்லாமே ஒரு செக்யூராக இருக்கணும். அப்போ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஓன் டேட்டா சென்டர் தான் போவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ், இப்போ கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேட்டா ஒரு ஆதார் எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த ஆதார் ஆப் ஒர்க் ஆகுறதுக்கு, ஒரு ஆதார் ஆப் ஒர்க் ஆகுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சர்வர் தேவைப்படுது. அப்போ அந்த சர்வரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி லைசன்ஸ்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆப்புக்கும் சர்வர்ஸ் நிறைய தேவைப்படுது. அப்போ கவர்மெண்ட் ஆப் வந்து ரொம்ப செக்யூராக டேட்டா வச்சுக்கணும். அப்போ அவங்களுமே வந்து அவங்க ஓன் டேட்டா சென்டர் போகிறது தான் ரொம்ப ஒரு பெட்டரான விஷயம். அண்ட் ஆல்சோ தே ஆர் நாட் ஒரிங் அபவுட் த காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் சொன்ன 3 செக்டாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரி பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பெருசு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே ஓன் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கம்பெனி, நான் வந்து ஒரு பயோமெடிக்கல் கம்பெனி, சரியா? என்னோடய கம்பெனியில் வந்துட்டு ஒரு 2,000 பேர் வேலை பார்க்குறாங்க. என்னோடய கம்பெனிக்குன்னு சில டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியம். நான் என்னோடய டேட்டா சென்டரை சொல்லுங்கள். இப்போ ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு மளிகை கடையில் நான் டெலிவரி ஆப் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா? அது இப்போ கோடாடி வெப்சைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது மாதிரிலாம் கூட அதுக்கும் கூட அந்த பப்ளிக் க்ளவுடு தான் இருக்குமா? அவன் என்ன பண்ணுறான், கோடாடியில் அவனே பப்ளிக் க்ளவுடில் தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பான். எல்லாமே ஓகே எல்லாமே பப்ளிக் க்ளவுடில் தான் வாங்கி கொடுப்பான். அது மாதிரி இருந்தால் அது மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து பப்ளிக் க்ளவுடில் வருது. ஆமாம், பப்ளிக் க்ளவுடில் தான் வரும், எல்லாமே பப்ளிக் க்ளவுடில் தான் வரும். நம்ம விஎம்ஆர் மட்டும் இல்லை, விஎம்ஆர் பிரைவேட் க்ளவுடில் வருது இல்லையா அது? ஆமாம். ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பெனியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் ஆகாத இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க, கரெக்டாக? ஆமாம், அதை பற்றி இப்போ வர்றேன். என்ன ரீசனுக்காக நம்ம பப்ளிக் க்ளவுட் போகிறோம், ப்ரைவேட் க்ளவுட் போகிறோம் சொல்ல, இதுக்கு அடுத்து நான் வர்றேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறது இஸ் நாட் அ ஈஸி டீல். அதுக்கு நீங்கள் வந்து கோடிக்கணக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் வந்து ஒரு 20 கோடி, 30 கோடி, 50 கோடிலாம் சாதாரணமாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் டேட்டா சென்டர் பில்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சர்வர்ஸ் வாங்கணும், சுவிட்ச் வாங்கணும், ரவுட்டர்ஸ் வாங்கணும், ரேக் வாங்கணும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இடத்த நீங்கள் கட்டணும், இந்த சர்வர்ஸ்க்கு இபி கனெக்ஷன் வாங்கணும், ஐஎஸ்பி சர்வீஸ் ப்ரொவைடர், இது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஐஎஸ்பி வாங்கணும், எலக்ட்ரிக் பில்லு, அப்புறம் அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர்ஸ் வாங்கணும், கூலிங் சிஸ்டமுக்கு வந்து 24/7 கூலிங் வேணும், அதுக்கு செக்யூரிட்டி வேணும், பயோமெட்ரிக் வேணும். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ப்ரைவேட் க்ளவுடில் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ அது சாதாரணமாக ஒரு மனுஷனால் ஒரு டேட்டா சென்டர்லாம் உங்களால் ஆரம்பிக்க முடியாது. இப்போ நீங்களும் நானும் போயிட்டு உடனே டேட்டா சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம்னா அது முட்டாள்தனம் தான், ஓகேங்களா? இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 சர்வர் வாங்கி வச்சு பண்ணிக்கிறேன்னா அது பண்ணிக்கலாமே தவிர, ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்க நினச்சின்னா உங்களால் என்னாலே முடியாது. ஒரு பெரிய பெரிய கம்பெனியால் மட்டும்தான் முடியும். அதானி, அம்பானி, பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸு, அவங்களால மட்டும்தான் டேட்டா சென்டர்லாம் உருவாக்க முடியும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் என்னோடய டேட்டா என் கையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வேறு பப்ளிக் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா
உங்களோட சர்வர்ஸ் எல்லாமே அவனோட டேட்டா சென்டரில் இருக்குது. யாரோட டேட்டா சென்டர்? இப்போ நீங்கள் அஸ்யூட்டை வாங்குனீங்கன்னா உங்கள் சர்வர்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டரில் இருக்குது. விச் மீன்ஸ் யுவர் டேட்டா நீங்கள் அந்த ஸ்டோர் பண்ணுறீங்களா டேட்டா, அந்த டேட்டா எல்லாமே மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டரில் இருக்குது. அங்கே செக்யூராக தான் இருக்கும், அங்கே எதுவுமே செக்யூரிட்டி ப்ரீச் கிடையாது. பட் ஈவன் தோ அது ஏன் கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்போ இவங்க பெரிய பெரிய ஆட்களில் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்களே ஓன் டேட்டா சென்டர் ஆரம்பித்து அந்த டேட்டா சென்டரில் ஹைப்பர்வைசர் போடுறாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படின்னு. ஸோ அந்த ஹைப்பர்வைசர் வந்து மோஸ்ட்லி விஎம்ஆராக தான் இருக்கும். நிறைய ஹைப்பர்வைசர் இருக்குது மார்க்கெட்டில், பட் அந்த ஹைப்பர்வைசர் வந்து விஎம்ஆராக தான் இருக்கும். இந்த டேட்டா சென்டர் தான் ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர்னு சொல்கிறோம். ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர் அப்படின்னா என்னோட இடத்துல நான் சொந்தமாக ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்கிறேன் இல்லையா, அதுக்கு பேர் ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர். நான் ஒரு பயோமெடிக்கல் கம்பெனி, ஒரு டாக்டர் ரெட்டி மாதிரியோ ஜைரஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, டேப்லெட் சிரப் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் டேட்டா சென்டர் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நான் ஒரு பயோமெடிக்கல் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நானே ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணி என்னோடய இடத்துல வைக்கிறேன். அப்போ அதுக்கு பேர் ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர். அந்த ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டரில் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்குவேன். அந்த ஃபிசிக்கல் சர்வரில் நான் விஎம்ஆர் ESX இன்ஸ்டால் பண்ணி அதில் நான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அந்த விர்ச்சுவல் மிஷினில் நான் சர்வர்ஸை வந்து வச்சுருப்பேன். ஐம் ஹோஸ்டிங் த சர்வர்ஸ் ஆன் மை ஓன் டேட்டா சென்டர், மை ஓன் ஹைப்பர்வைசர். அதுக்கு பேர் தான் ப்ரைவேட் க்ளவுட். ஸோ அப்போ யாரெல்லாம் ப்ரைவேட் க்ளவுட் போகலாம்? பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ், பெரிய பெரிய இஸ்ரோ, பயோமெடிக்கல் கம்பெனிஸ், பேங்கிங் செக்டர்ஸ், இந்த மாதிரி அவங்க செக்யூர் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க அந்த சைடு வந்து போய்ப்பாங்க. ஒரு மீடியமான கம்பெனிஸும் அந்த மாதிரி டேட்டா சென்டர் வச்சுருப்போம். யாருக்கெல்லாம் டேட்டா சென்டர் போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ தே கேன் கோ ஃபார் ப்ரைவேட் க்ளவுட். அவங்க எல்லாமே ப்ரைவேட் க்ளவுடுக்கு போக முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? நீங்கள் ப்ரைவேட் க்ளவுட் போயிட்டீங்கன்னா அது உங்கள் கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். எல்லா சர்வர்ஸ்க்கும் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினச்சா சர்வரை ஷட் டவுன் பண்ணலாம், நீங்கள் நினச்சா பவர் ஆன் பண்ணலாம், நீங்கள் நினச்சா அந்த சர்வருக்கு வந்து ஒரு ஆக்சஸ் யாருக்காலும் கொடுக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரிசோர்ஸ், எனக்கு CPU ரிசோர்ஸ், மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ஃபயர்வால் இருக்கும், அந்த ஃபயர்வால் மூலமாக உங்கள் டேட்டா செக்யூராக இருக்கும். உங்கள் கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த சர்வர் எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்கள் டேட்டா. நீங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கீங்க, உங்கள் ஓன் ஹவுஸ்குள்ளே எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணுவீங்க. இந்த ஹவுஸ் உங்களுக்கு தான் சொந்தம், யாருமே அதை வந்து காலி பண்ணி சொல்ல முடியாது. உங்களோட ஹவுஸ்னால நீங்கள் அதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சுவத்தில் ஆணி அடிச்சிக்கலாம், உங்களுக்கு விரும்பின பெயிண்ட்டை நீங்கள் அடிச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையாக பண்ணிக்கலாம். வேறு ரெண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பெயிண்ட் பிடிச்சிருக்கு, ஒரு கலர் பிடிச்சிருக்கு, அந்த அடிக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து உங்களோட ஹவுஸ் ஓனர் அப்ரூவல் கொடுக்கணும். ஒரு ஆணி அடிக்கணும்னு நினைக்கிறேன், அது ஹவுஸ் ஓனர் வந்து அக்செப்ட் பண்ணணும். நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், பால்கனி வேணும், அந்த பால்கனியில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண நினைக்கிறேன், முடியுமா? முடியாது. அப்போ தெர் இஸ் அ டிபெண்டன்சி. ஒரு ரெண்ட் ஹவுஸ் இருந்தால், ஓன் ஹவுஸ் இருந்தால் தெர் இஸ் நோ டிபெண்டன்சி. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். திடீர்னு மாடி போடணுமா போட்டுக்கலாம், அந்த மாடியில் ஷெட்டு போடணுமா போட்டுக்கலாம். ரெண்ட் ஹவுஸில் பண்ண முடியாது. பட் சேம் வே நீங்கள் வந்து அமேசான் எல்எஸில் ஒரு சர்வர் வாங்குறப்போ கொஞ்சம் ஆக்சஸ் சம் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி ஆகணும். பட் என்னென்னா பப்ளிக் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். நம்ம இது வந்து கேபெக்ஸ் ஓபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரைவேட் க்ளவுடில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் வரும், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரும் வரும், ரெண்டுமே உண்டு. ஏன்னா நீங்கள் சர்வர் பில் பண்ணி, நீங்கள் டேட்டா சென்டர் பில் பண்ணி அதில் எல்லாமே பண்ணிவிட்டு மந்த்லி அதுக்கு வந்து நீங்கள் ஐஎஸ்பிக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அமௌண்ட் கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், மெயின்டெனன்ஸ்க்கு காஸ்ட் இருக்குது, அங்கே இருக்க மேன் பவருக்கு காஸ்ட் செலவு, இதெல்லாமே பண்ணணும். அப்போ ஒரு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மந்த்லி எனக்கு ஒரு 2 கோடி செலவும் ஆகும். இதுதான் கேபெக்ஸ் ஆப்பெக்ஸ். இது இந்த ப்ரைவேட் க்ளவுடில் வரும்.
வேற பப்ளிக் க்ளவுடில் உங்களுக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட் மட்டும்தான் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மந்த்லி நீங்கள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மட்டும் அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ்க்கோ அஜூருக்கோ நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே கைஸ், இதில் எதாவது டவுட் இருக்கா? ப்ரைவேட் பப்ளிக்கில் வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. எஸ், எனி டவுட்ஸ்? சூப்பர், கிளியர் அப்படின்னா பக்கா. ஸோ நம்ம வேலை பார்க்குற இடம் வந்து இந்த ப்ரைவேட் க்ளவுட் தான் நம்ம வேலை பார்க்குறோம். இந்த ப்ரைவேட் க்ளவுட் தான் வேலை பார்க்குறோம். இந்த ப்ரைவேட் க்ளவுட் ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர் நம்ம வேலை பார்ப்போம். அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக வி வில் ஒர்க் அஸ் அ ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டரில் விஎம்ஆர் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம ப்ரைவேட் க்ளவுடில் ஒர்க் பண்ணுவோம், ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ணுவோம், அதில் விஎம்ஆரில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்மளோட நேம் வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே கேஸ், புரிஞ்சது அப்படின்னா நல்லது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு கிளாஸு. டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து திருப்பி டவுட் இருந்தால் நாளைக்கு கேளுங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. சரி ப்ரோ. சொல்லுங்கள். நாளைக்கு கிளாஸ் உண்டு, நாளை கழிச்சு இருக்காது இல்லை? நாளை கழிச்சு என்ன எலெக்ஷனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கிளாஸ் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. மோஸ்ட்லி இருக்காது. ஓகே ப்ரோ. ஓகே, நாளைக்குமே கேட்டுக்கோங்க, நாளைக்கு நிறைய பேர் டிராவல் பண்ணலாம். அப்படிங்களா? நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறேன், அவைலபிலிட்டி சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் உள்ள நம்ம இது வாங்கினாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம், அப்படி தானே? ஆமாம். ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன, அசூர் ஏடபிள்யூஎஸில் அவனோட டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுறான். நீங்கள் டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் மெயின்டைன் பண்ணிக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனும் ஒரு ஹைப்பர்வைசர் தான் ரன் பண்ணுறான். ஆனால் அது என்ன ஹைப்பர்வைசர்னு யாருக்குமே தெரியாது. அவனுமே ஒரு ஹைப்பர்வைசர் தான் ரன் பண்ணுறான் அவனோட டேட்டா சென்டரில். ஆனால் ஓனாக டெவலப் பண்ண ஹைப்பர்வைசர் அது. ஓகேவா ஜி? அது நம்ம வந்து அவங்களோட சர்வீஸை வந்து அவைல் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம். நான் வந்து ஒரு 10 வீடு கட்டியிருக்கேன். அந்த 10 வீட்டில் நீங்கள் என்கிட்ட ஒரு வீடு ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த வீடை நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். மெயின்டெனன்ஸ், அந்த வீடை ரெனோவேட் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். உங்களோட வேலை 2 மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அதுதான். ஸோ டேட்டா சென்டர் வந்து அவன் தான் மெயின்டைன் பண்ணுவான், எல்லாமே பண்ணிக்கிடுவான். நம்ம டேட்டாக்கெல்லாம் எப்படி ஜி? செக்யூரிட்டிலாம் எப்படி? அப்போ இல்லை, செக்யூர் ரொம்ப செக்யூர் பிரீச்லாம் சொல்ல முடியாது. டேட்டா செக்யூராக தான் இருக்கும். இல்ல, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க கிட்ட தான் இருக்கும். எல்லாம் என்டையர் இது. ஆமா. அவங்களோட டேட்டா சென்டர்ல தான் இருக்கும். பட் அவங்களால டேட்டா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. டேட்டா வந்து பிரீச்லாம் ஆகாது, செக்யூர் இருக்கும். பட் என்னன்னா பிரைவேட் க்ளவுட் உங்களுக்கு ஒரு ஹை செக்யூரா இருக்கும். உங்களோட டேட்டா சென்டர் உங்க கையில இருக்குது எல்லாமே அப்படிங்கிறப்ப ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் அசூர் வந்துட்டு நல்ல சர்வீஸ், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அவன் டேட்டா ப்ரீச் ஆச்சு அப்படின்னா இந்நேரம் அவனோட கம்பெனி இந்நேரம் இழுத்து மூடி இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி டேட்டாலாம் ப்ரீச் ஆகாது. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, தேங்க்யூ, பார்க்கலாம்.